1971 பாரிஸில் ஒரு பணக்கார ஜப்பானிய மாணவன் தன் சக மாணவியை கொன்று சாப்பிட்டான். இசை சகவா ஒரு வெறித்தனமான ஆசையால் பீடிக்கப்பட்டிருந்தான். வெள்ளை பெண்களை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. அவனுடைய இலக்கு ரெனி ஹார்டெவெல்ட், ஒரு அழகான டச்சு மாணவி. ஜூன் 11 அவள் ஜெர்மன் கவிதை படித்துக் கொண்டிருந்த போது அவன் அவளுடைய தலையின் பின்பகுதியில் சுட்டான். 2 நாட்கள் அவன் அவளுடைய உடலை துண்டு துண்டாக்கி சாப்பிட்டான். உடல் பாகங்களை பார்க்கில் வீசி எறியும் போது கைது செய்யப்பட்டான். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. சட்ட ரீதியான ஓட்டைகள் காரணமாக அவன் ஜப்பானுக்கு நாடு கடத்தப்பட்டான். பிரான்ஸ் அவனை தண்டிக்க முடியவில்லை. ஜப்பான் அவனை மீண்டும் வழக்கு போட முடியவில்லை. அவன் ஒரு பிரபலமானான். டிவி நிகழ்ச்சிகளில் வந்தான், புத்தகங்கள் எழுதினான். எல்டாசி சிறுரீதி 2 வரை சுதந்திரமாக வாழ்ந்தான். கொலைகாரன் ஒரு செலிபிரிட்டி ஆனான்.